நாம தப்பே செய்யல அப்படின்னு நாம நினைக்கிற விஷயமே நம்மையே திரும்ப தாக்கும். இது நமக்கு தெரியுமா? அப்படி தெரியணும்னா இந்த கதையை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஜென் கதை. ஒரு நாள் ஒரு ஜென் துறவி அவரோட மாணவர்களுக்கு ஒரு விஷயத்தை விளக்க நினைச்சாரு. நம்ம செயல்களுக்கு பிரதிபலன் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் தினமும் 2 கிலோ வெண்ணெயை ஒரு பேக்கரிக்காரருக்கு விற்பனை செய்வாரு. இந்த விவசாயி தர வெண்ணெய் உண்மையிலேயே 2 கிலோ இருக்குமா அப்படின்னு ஒரு நாள் அந்த பேக்கரிக்காரருக்கு சந்தேகம் வருது. அதனால அவர் எடை போட்டு பார்க்குறாரு. அப்போ அளவு குறைவா இருந்தது. உடனே அந்த பேக்கரி கடைக்காரருக்கு கோபம் வந்துடுச்சு. நேரா விவசாயிய நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நீதிபதி அந்த விவசாயியை பார்த்து கேட்குறாரு, வெண்ணெய் அளக்க நீ எந்த எடை மிஷினை பயன்படுத்துற அப்படின்னு. விவசாயி அமைதியா பதில் சொல்றாரு, ஐயா, நான் பழைய காலத்து மனுஷன். என்கிட்ட எடை மிஷின்லாம் இல்லை. நான் அளவுகோலா ஒரு விஷயத்தை தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கரி கடைக்காரரை கொஞ்சம் தயக்கமாக பார்க்குறாரு. நீதிபதிக்கு ஒன்றுமே புரியல. சரி, அப்படி என்ன தான் பயன்படுத்துகிறேன்னு கேட்குறாரு. தினமும் இந்த பேக்கரிக்காரர் எனக்கு 1 கிலோ ரொட்டி தருவார். அதே அளவில் தான் நானும் அவருக்கு 2 மடங்கு வெண்ணெயை வெட்டி கொடுப்பேன். அதில் குறை இருந்தால் அது என்னோட தவறு இல்லை. அது அவர் கொடுத்த ரொட்டியோட அளவு தான் அப்படின்னு பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு அந்த விவசாயி. அந்த பேக்கரி கடைக்காரர் அதிர்ச்சியாகிறாரு. தன் தப்ப உணர்ந்து தலை குனிகிறாரு. இந்த கதையை மாணவர்களுக்கு ஜென் துறவி சொல்லி முடிக்கிறாரு. நாம் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதே மாதிரி தான் வாழ்க்கையும் நமக்கு திருப்பி கொடுக்கும். நம்ம செயல்தான் நம் வாழ்க்கைக்கு எடை.